ஹாய் மேம். ஓ சாரி. அப்பர்ணா. எங்க வராம போயிடுவீங்களோன்னு நினைச்சேன். அது எப்படி? நான் தான் உங்களை மீட் பண்ணணும்னு சொன்னேன். என்ன கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, என்ன மன்னிச்சிருங்க. அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கு காஃபி ஆல்ரெடி ஆர்டர் பண்ணிட்டேன். ஓகே தானே? யா ஓகே தான். என்ன திடீர்னு வர சொன்னீங்க? என்னாச்சு? வேற என்ன, எல்லாம் நம்ம சித்தார்த்தை பத்தி பேசுதான். எதுக்கு இப்ப அவனை பத்தி பேசுறீங்க? அதெல்லாம் முடிஞ்சு போன கதை இல்ல. இங்க பாருங்க அப்படின்னா, சில பேர் காதலுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. இன் யோர் கேஸ் சித்தார்த் உங்களுக்காக தன்னையே மாத்திக்க தயாராயிட்டான். உண்மையை சொல்லணும்னா நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. எவ்வளவு மாத்திக்க முடியும்? ஒரு நாள் பொய்யான வாழ்க்கை வாழறோன்னு அவனுக்கு டயர்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் அவன் அவனோட நெஜம் குணத்தை தான் காட்ட முடியும். அப்புறம் யார் கஷ்டப்படுவா? நான் தானே. லுக், he will find someone new, just like how I have. நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஆமா வர்மா, உங்களை வர்மான்னு கூப்பிடலாம்ல? தாராளமா கூப்பிடலாமே. எனக்கு ஒருத்தர் ரொம்ப பிடிச்சிருக்கு. அழகுல, அறிவுல, அதை விட முக்கியமா குணத்துல என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காரு. அவரோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவர் இன்னும் புரிஞ்சுக்கணும்னு. இருங்க, இது எல்லாத்தையும் நீங்க அவர்கிட்ட சொல்லிட்டீங்களா? இன்னும் சொல்ல, ஆனா கூடிய சீக்கிரமா சொல்லிடுவேன். வர்மா, இப்ப என்ன மாதிரி ஒரு பொண்ணு உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணா நீங்க என்ன சொல்லுவீங்க? உடனே முடியாதுன்னு சொல்லிடுவேன். ஏன்? It's because I'm already attached. Yes. நானும் என் கேர்ள் ஃப்ரெண்டும் 2 வருஷமா ஒண்ணா இருக்கோம். அதான் சொல்றேன் அப்பர்ணா, நீங்க ஒண்ணு நினைக்கலாம், ஆனா நீங்களே எதிர்பார்க்காத மாதிரி ஒரு அதிர்ச்சியை இந்த உலகம் உங்களுக்கு கொடுக்கும். தேவையில்லாம வருத்தப்படுறதை விட இருக்கிறத அப்ரிஷியேட் பண்ணலாம்ல. சித்தார்த் கண்டிப்பா உங்களை நல்லா பார்த்துப்பான். I am very sure about that. All he needs is just a little push. அவ்வளவுதான். என்ன பர்ணா, திடீர்னு ரொம்ப சோகமாயிட்டீங்க, என்னாச்சு? நீங்க கேட்டது just a rhetorical question, right? ஆமா, ஆனா இதுல யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. சித்தார்த்தை நான் மாத்துறேன். கண்டிப்பா உங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி அவன் வருவான். நீங்க வேணா பாருங்களேன். வர்மா, எஸ், நிஜமாவே உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் ரொம்ப அதிர்ஷ்டசாலி தான். நீங்களும் தான் பாருங்க. ஒரு நாள் சித்தார்த் கண்டிப்பா உங்களை அந்த மாதிரி ஃபீல் பண்ண வைப்பான். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. உங்களை மாதிரி ஒருத்தரை தான் நான் வலை வீசி தேடிட்டு இருக்கேன். ஹாய் 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 ஹாய், என் பேர் விஷ்ணு, நான் சென்னையிலேருந்து வரேன். ஹாய், ஐம் சுஹன். கரெக்டாக சொன்னேண்ணே? இப்போதான் நீங்கள் பாடுறது கேட்டேன். ஆக்சுவலி இங்கே எல்லாருமே நீங்கள் பாடுறது கேட்க தான் வராங்க, அதுவும் எனக்கு தெரியும். தேங்க்யூ ஃபார் காம்ப்ளிமெண்ட், பட் அப்படிலாம் இல்லை. ஆக்சுவலி இன் ஹவுஸ் பேண்டில் பாடுற எல்லாருமே நல்ல சிங்கர்ஸ் தான். அப்படி யாருக்குமே உங்களுக்கு இருக்கிற குரல் இல்லையே. யூசி, நான் ஆஸ் அ கம்போசர் உங்களை மாதிரி ஒரு யூனிக் வாய்ஸ் உள்ள வரதை நான் தேடிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் ஒரு கம்போசரா? எஸ் எஸ் எஸ், சென்னை. ஆனால் நான் படங்களுக்கு பண்ணுறது இல்லை. யூனோ, இண்டி மியூசிக், அதில் எனக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இண்டிபெண்டன்ட் மியூசிக் க்ரியேட் பண்ணி அதை ஒரு தனி மார்க்கெட்டை உருவாக்கணுங்கிற முயற்சியில் நான் இறங்கியிருக்கேன். தட்ஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங். பிகாஸ் ஜென்ரலாக படத்துக்கு தான் மியூசிக் போகணும்னு நிறைய பேர் நினைப்பாங்க. ஆனால் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சிருக்கீங்க. அப்படியும் ஆசை இருக்குது. என்னோட மியூசிக் கேட்டு டைரக்டர்ஸ் என்ன பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஏதோ நான் அவங்கள போய் தேடி போகக்கூடாதுங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்கேன். ஆக்சுவலி நானும் உங்களை மாதிரி தான். இங்கே நிறைய டிவி ப்ரொடியூசர்ஸ் என்னை கூப்பிட்டு அவங்க நிகழ்ச்சியில் பாட சொல்லியிருக்காங்க. பட் எனக்கு அதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இருந்ததில்லை. எனக்கு என் திறமைக்கு எங்கே அங்கீகாரம் கிடைக்குதோ அங்கே பாடுறது தான் பிடிக்கும். தட்ஸ் ஃபேண்டாஸ்டிக். அப்படி தான் இருக்கணும். பீப்புள் ஷுட் கம் டு அஸ். நம்ம டேலண்ட்டுக்கு அந்த மரியாதை கூட கிடைக்கலனா எப்படி? யா, கண்டிப்பாக. வெல், எனிவேஸ், வாட் ஆர் யுவர் ஃபியூச்சர் பிளான்ஸ்? என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? இவென்ச்சுவலி கம்போஸ் பண்ணலான்னு தான் ஐடியா இருக்குது.
மேபி ஒரு 4-5 இயர்ஸில் ஆல்பம் ரிலீஸ் பண்ணுற ஆசை கூட இருக்குது. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு விருப்பம் இருந்தால் என்னோட ஆல்பம்ல ஒரு பாட்டு பாடுறீங்களா? சார் நிஜமாவா சொல்கிறீங்க? அஃப்கோர்ஸ் ஆக்சுவலி கொஞ்ச நாளாகவே நான் என்னோட ட்ரீம் ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்டர்நேஷ்னல் சீனில் மக்களுக்கு தெரியாத டேலண்ட்ஸ் அறிமுகப்படுத்தணும்னு நினைக்கிறேன். நிறைய கண்ட்ரிஸ் கவர் பண்ணிட்டேன். லண்டன், அமெரிக்கா, ஸ்ரீலங்கா அண்ட் மலேசியா. இப்போ சிங்கப்பூரில் உங்களை நான் ஸ்பாட் பண்ணியிருக்கேன். சார் I'll be honored, பட் உண்மையாக சொல்ல போனால் நான் இன்னும் படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். உங்கள் எக்ஸ்பெக்டேஷன்ஸை பூர்த்தி செய்ய முடியுமான்னு கூட எனக்கு தெரியல. பட் if I do, I'll be really happy. எனக்கு உங்ககிட்ட இருந்து உங்கள் சம்மதம் மட்டும்தான் வேணும். ஒன்ஸ் ஐ ஹேவ் இட், நான் இங்கேயே வந்து உங்களை ரெக்கார்ட் பண்ணிட்டு போகிறேன். ஸோ when shall we meet? ஸோ என் கிளாஸ் டாஸ்டரை பார்த்து சொல்கிறேன் சார். கேர்ள் ஃப்ரெண்டா? கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கிற அந்த குரல் நிறைய ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸ் இருக்க தான் செய்வாங்க. எனிவேஸ், I'll wait for your call. Sure, sir. Take care. See you. Hey, guess what? I have news for you. Hey, news இருக்குடா. என்னடா சினிமாவில் பாட போறியா? ஆமா. என்ன ஜோக்கா? ஜோக்லாம் இல்லை. நேற்றுக்கு இந்தியாவிலேருந்து ஒரு மியூசிக் கம்போசர் என்னை பார்க்க வந்தார். இந்தியாவிலேருந்து ஒன்று பக்கம் வந்தாரா? ஆமாண்டா. நான் கிளப்பில் பாடிட்டு இருக்கும்போது என்னை பார்க்க வந்தார். இஸ் அ இண்டிபெண்டன்ட் மியூசிஷியன்னாரு. அவர் ஏதோ இன்டர்நேஷ்னல் ஆல்பம் ப்ரொடியூஸ் பண்ணுறாராம். அதுக்கு பல டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்லேருந்து புது சிங்கர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாராம். அண்ட் சிங்கப்பூர்லேருந்து ஹி செலக்டிங் மீ. என்னால் நம்பவே முடியல. ஐ எம் நாட் சர்ப்ரைஸ் அட் ஆல். வாட்ஸ் ஹேப்பனிங் நெக்ஸ்ட்? என்ன பாட்டு எப்போ பாடுற? அதை டிஸ்கஸ் பண்ண தான் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. ஏ யுவன், நீ வாய இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். இதை பாரு, இதெல்லாம் தள்ளி வைக்கக்கூடாது. வந்த உடனே ஆப்பர்ச்சுனிட்டியை கிராப் பண்ணிடணும், இல்லை ஓடிடும். சரிடா, ஆனால் என்னை பற்றி அவர் தப்பாக நினைக்க மாட்டார்ல? அப்போ அவர் நம்பர் எங்கிட்ட கொடு, நான் பேசுகிறேன். ஓகே. இதான் அவரோட கான்டாக்ட். பேர் என்ன சொன்னேன்? விஷ்ணு. தேவா இப்பதான் பேசிக்கிட்டு இருந்தோம். 100 ஆயிடுச்சுல. உங்கள் 2 பேர்கிட்டையும் நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன தேவா கிங்கா? இது வேற. என்னன்னு சொல்லுங்க. நான் இந்த தொழிலை விடலாம்னு இருக்கேன். இத்தனை வருஷமாக வேண்டாம் வெறுப்பாக இதை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். உங்களுக்கே தெரியும்ல, கிங் நம்மளை வற்புறுத்தி எல்லா காரியத்தையும் பண்ணிக்கிட்டு இருந்தான். இப்போ தான் அவன் இல்லையே. ஒரு நல்ல ஒரு பாதையை தேடி போகிறதுக்கு இதான் நேரம். நான் நல்லா யோசிச்சு இந்த முடிவு எடுத்திருக்கிறேன். நீங்களும் இதெல்லாம் என்ன செய்ய போற? என் கூட படித்த ஒருத்தனோட பிஸ்னஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நான் அவன்கிட்ட பேசிட்டேன், அவனும் சரின்னு சொல்லிட்டான். அதனால நீங்களும் என்ன மாதிரி. உனக்கு ஒரு ஃப்ரெண்டு மாட்டிட்டான், ஆனா எங்களுக்கு அந்த மாதிரி யாரும் இல்லையே. நாங்க என்ன பண்றது? என்ன தேவா முறைக்கிற? உன் வசதிக்கு நீ எங்களை பாவச்சுட்ட, இப்ப நடுவில் விட்டுட்டு போறியா? என்ன தானு பேசுற? திருந்தி வாழ ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காதான்னு எத்தனை தடவை நம்ம ஏங்கி இருப்போம். இப்ப அந்த சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு, அது வேணாமா உனக்கு? இத்தனை வருஷம் குறுக்கு வழியில வாழ்ந்தாச்சு, திடீர்னு நேரா வாழணும்னா உன்னால முடியும், எங்களால முடியாது. ஏய், என்ன யோசனை? நீ அவங்க கூட ஓடி போறியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் இது வரைக்கும் கிங்கை மட்டும்தான் நம்பிட்டு இருந்தேன். நான் செய்கிற வேலைக்கு கிங் அதிகமாகவே காசு கொடுத்தாரு. நீங்கள் சொன்னதுனால தான் நாங்கள் 2 பேரும் கிங்கை உள்ளே போய் தள்ளணும். அப்புறம் நீங்கள் தானே எங்களை பார்த்துக்கணும். அதை விட்டுட்டு வேற மாதிரி பேசுகிறீங்க. இங்க பாரு தேவா, இதில் நான் ரொம்ப ஆழமா இறங்கிட்டேன். திருந்தி வாழ்றதுலாம் நடக்காத காரியம். வேணாம் தானு, என்கிட்ட வேணாம். உன் மிரட்டலுக்கு நான் பயப்படுறதோட நீ தான் எனக்கு பயப்படணும். இங்க பாரு, வள வளன்னு பேச வேணாம்.
நம்ம பிளான் பண்ணபடி சந்தோஷ நீ தூக்குற, அதான் எங்க முடிவு. நான் தான் உங்ககிட்ட 100 தடவை சொல்லிட்டேன்ல, இன்னும் எதுக்கு எனக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்க ராகவ்? ஐ எம் டன் வித் யூ. நீ அன்னைக்கு என்னெல்லாம் சொன்னேன், அதுக்கப்புறமும் நான் உன்னை நம்புவேன் நினைக்கிறியா? நோ வே இன் ஹெல். உன்ன மாதிரி ஒருத்தனை லவ் பண்ண நினைக்கும் போது ஐ ஃபீல் டிஸ்கஸ்டட். ஸோ இதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணாத ப்ளீஸ். Is everything okay? பொய் சொல்லாத, ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தெரியுது. உனக்கு என்கிட்ட ஷேர் பண்ண இஷ்டம் இல்லைன்னா பரவாயில்ல, ஆனால் It's just Raghav. I broke up with him. oh my god, ஏன்? அவன் என்ன உண்மையா காதலிக்கல சஞ்சனா. எனக்கு புரியல, எதை வச்சு அப்படி சொல்ற? ராகவ் என்கிட்ட நிறைய பொய் சொல்லியிருக்கான். ஹீஸ் ஆக்சுவலி டோட்டல் வேஸ்ட்ரோ. சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொன்னதெல்லாம் பொய் தெரியுமா? அவனுக்கு ஆக்சுவலி என்கிட்ட தேவைப்பட்டது பணம். ஆரம்பத்தில் என் ஃபைனான்சஸ் பற்றி கேட்டுகிட்டே இருப்பான். ஆனால் அப்போ எனக்கு ஒன்றும் தோணல. இடையில மறுபடியும் தொல்லை பண்ண ஆரம்பிச்சிட்டான். He wanted $50,000 to start up something. அதை கொடுக்க முடியாதுன்னு சொன்னப்பதான் அவனோட சுயரூபம் எனக்கு தெரிய வந்துச்சு. சி, ராகவ் எப்படிப்பட்டவன்னு என்னால் நம்பவே முடியல. He was so convincing. எக்ஸாக்ட்லி. ஆனால் நல்ல வேளை நான் சீக்கிரமாகவே கண்டுபிடிச்சிட்டேன். என் அப்பாவுக்கு இங்கே சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு அண்ட் அதெல்லாம் என் பேருக்கு தான் வில் பண்ணி வச்சிருக்காரு. அது மட்டும் ராகவுக்கு தெரிய வந்துச்சு, அவ்வளோதான். குட் ரிடன்ஸ் டு பேட் ரபிஷ். இனிமே என்ன நடந்தாலும் அவனை என்டர்டெயின் பண்ணாத லபினா. அவன் கண்டிப்பாக மறுபடியும் ட்ரை பண்ணுவான். ஹே, நான் இருக்கேன். ஓகே, உனக்கு பேசணும்னு தோணுச்சுன்னா தாராளமாக என்னை அப்ரோச் பண்ணு. தேங்க்ஸ் சஞ்சனா. ராகவ் தானே? யா Yeah. ஷூர். அனுஜ், எப்படி இருக்கீங்க? ஏதோ போயிட்டு இருக்கு ப்ரோ. நீங்க ஏன் இப்படி சொல்றீங்கன்னு எனக்கு தெரியும். தெரியுமா? என்ன தெரியும்? உங்களுக்கு சஞ்சனா பிடிக்கும், ஆனா அவ உங்களை வேணான்னு சொல்லிட்டா, அதானே? மனசை வாங்கிட்டாளா? இதுல என்ன இருக்கு ப்ரோ? லவினாவும் தான் என் கூட பிரேக்கப் பண்ணிட்டா. பிரேக்கப் ஆயிட்டா? என்ன ப்ரோ ரீலாக சொன்னீங்க? நினச்சேன் நீங்களும் லவினாவும் ரொம்ப சீரியஸ்னு. ஐ மீன் அதான் சஞ்சனா என்கிட்ட சொன்னா. அப்படிதான் ப்ரோ நானும் நினைச்சேன். ஆனா நம்ம நினைச்சது எங்க நடக்குது? சொல்லுங்க. இந்த அஸ்வின் வருவானா வரமாட்டானா யாருக்கும் தெரியாது. சஞ்சனாவை எனக்கு மிந்திலேருந்து பிடிக்கும். ஸோ அதான் நல்ல டைமிங்காக பார்த்து மனசில் இருக்கிறது அவகிட்ட சொன்னேன். ஆனால் அவ என்கிட்ட அழகா சொன்னா கூட பரவாயில்ல, விட்டுருவேன். ஆனால் என்னை பார்த்து எவ்வளோ அசிங்கமாக தெரியுமா பேசுறான். ஓகே,
யூ ஆர் டிசேபிள். எனக்கு புரியுது. அதுக்காக நீ என்ன வேணாலும் பேசுவியா? அவன் என்னை திட்டுனதுக்கு நான் திருப்பி அதாவது சொல்லியிருந்தேன், அவதான் அசிங்கப்பட்டிருப்பான். ஓகே ப்ரோ, கூல் டவுன். என்ன ப்ரோ கூல் டவுன்? என்னை பார்த்து என்னெல்லாம் தெரியுமா கேட்டா? நவீனா விடவா, அவன் தான் என்னை பத்தி தப்பா சொன்னான். ஆனா இன்னும் வாட்ஸ் ஜோக், அவன் எல்லா பிளானையும் போட்டுட்டு கடைசியில் உத்தி மாதிரி நாடகம் ஆடுறான். பிளானா? என்ன பிளான்? உங்களை நம்பலாமா? சும்மா சொல்லுங்க ப்ரோ. இது பாருங்க, நீங்களும் நானும் ஒரே சுச்சுவேஷன்ல தான் இருக்கோம். இனிமே உங்களுக்கு நான், எனக்கு நீங்க தான் ஆதரவு. எந்த பொண்ணும் தேவையில்லை. ஆக்சுவலி ப்ரோ, சஞ்சனா லவினா அப்பாவை மெக்சிகோல மாட்டி விட்டதுலேருந்து அவளை எப்படியாவது பழி வாங்கணும்னு துடிச்சிட்டு இருந்தா. அவ அப்பாவை அவகிட்ட இருந்து பிரிச்ச மாதிரி சஞ்சனாவையும் அவ அப்பா அம்மா கிட்ட இருந்து பிரிக்கணும்னு பிளான் போட்டான். இருக்கேனா? என்கிட்ட உதவி கேட்டா, சரி கேர்ள் ஃப்ரெண்ட் ஆச்சே வேற வழி இல்லைன்னு அவ சொன்னதெல்லாம் செஞ்சேன் ப்ரோ. ஆனா இப்ப பெரிய உத்தி மாதிரி நாடகாடுறா. அவ போட்ட பிளான் ஏதோ ஒர்க் அவுட் ஆகலன்னு வச்சுங்க. ஆனா அவளால இவ்வளவு வில்லத்தனமா யோசிக்க முடிஞ்சிருக்கு. அப்படா குட் தானே ப்ரோ? ஐ மீன், அவ உங்களை விட்டுட்டு போனது நல்லது தானே? அட நீங்க வேற ப்ரோ. அவ சஞ்சனா எல்லாம் பணக்காரிங்க. சஞ்சனா லவினா கிட்ட $1 மில்லியன் பாலிசி வாங்கியிருக்கா. அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா? $1 மில்லியன்? கண்ணெல்லாம் பெருசாச்சு. நானும் இதை கேட்டு இப்படிதான் ப்ரோ ரியாக்ட் பண்ணேன். இவளுங்க யாரையாவது சுருட்டலாம்னு நினைச்சேன். ஆனா என் பிளான் நடக்கிறதுக்குள்ள எல்லாம் காத்தோட போச்சு. $1 மில்லியன்? என்ன சஞ்சனா செத்தா? $1 மில்லியன் ப்ரோ. பிக் மணி பிரதர். லைஃப் டைம் செட்டில்மெண்ட் கிடைச்ச மாதிரி ஆயிரும். Hi. Must be Yuvan. Yes, sir. Nice to meet you, sir. Sir la vena. Just Vishnu will do. Welcome to my humble studio. Yeah. Impressive. Suhan illa? அவசரமாக ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொன்னான். அவனால் இன்னைக்கு வர முடியாதான்? This is not right, Yuvan. This is not right. Don't waste my time. சார் சில சமயங்களில் நாம் எதிர்பாராத நேரத்தில் தான் நினைக்கிற விஷயம் நடக்கும். I don't get it, Yuvan. என்ன சொல்ல வரீங்க? சார் நான் வெளிப்படையாகவே பேசுகிறேன் சார். நானும் பாடுவேன். ஆக்சுவலி சுகனுக்கு நல்ல டேலண்ட் இருக்குது. பட் அவன் அதை சரியாக மார்க்கெட் பண்ண மாட்டேங்கிறான். பாருங்கள், உங்கள் கூட ஒரு அப்பாயின்மெண்ட் இருந்தும் அவன் வரல. ஆனால் எனக்கு இதுதான் எல்லாமே. எனக்கு கிடைக்கிற எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் நான் தூக்கி போடுறதில்ல. ஐ கிவ் இட் மை பெஸ்ட் ஷாட். காரணத்துக்கும் அது சரி வரலனாலும் அட்லீஸ்ட் முயற்சி பண்ணேங்கிற மன திருப்தி இருக்கும்ல. You are absolutely right, Yuvan. அப்படிதான் இருக்கணும். நான் சுகனை சூஸ் பண்ணதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அவரோட குரல் இட்ஸ் வெரி யூனிக். ஒரு வாட்டி கேட்டோம்னா திரும்ப திரும்ப கேட்க தூண்டுற குரல் அவருக்கு இருக்கு. ஆனால் உங்களை மாதிரி ஒரு ப்ரொஃபஷனலை மதிக்க தெரியலையே. விஷ்ணு, நான் அவனோட
வாய்ப்பை தட்டி பறிக்க ட்ரை பண்ணலைங்க. ஆனால் இந்த உலகத்தில் டைம் வெயிட்ஸ் ஃபார் நோ மேன் ரைட். மேபி அவனுக்கு இது முக்கியமான விஷயமா இல்லாமல் இருக்கலாம். ஆனால் எனக்கு இது ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி சார். இவான், உங்கள் பேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்கள் ஆர்வம் தெரியுது. ஆனால் என்னால் சிங்கப்பூர்லேருந்து ஒருத்தர் மட்டும்தான் செலக்ட் பண்ண முடியும். சார் என்ன செலக்ட் பண்ணுங்க சார், நான் உங்களை டிசப்பாயின்ட் பண்ண மாட்டேன். யுவான் யுவான் யுவான், நான் ஏற்கனவே என்னோட ப்ரொடியூசர்கிட்ட சுகனோட டெமோ ட்ராக் அனுப்பிட்டேன். அவருக்கும் அவரோட வாய்ஸை ரொம்ப பிடிச்சி போயிருக்கு. என்னால் மறுபடியும் இதை மாற்ற முடியுமான்னு தெரியல. சார் எனக்கு உங்ககிட்ட இருந்து எந்த பணமும் வேணாம். எனக்கு ஒரு வாய்ப்பு தான் வேணும். நான் லைஃபாக பாடி காட்டுறேன். என்னால் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வாசிக்க முடியும். ஐ ஜஸ்ட் நீட் 10 minutes of your time. 10 minutes? Okay, you got my time. Thank you, sir. Thank you. என்னை பழி வாங்குறதுக்காக என் குடும்பத்தையே அழிக்க நினச்சிது. என் கூட பழகுனதே ஒரு அல்டீரியர் மோட்டிவ்காக தான். நீங்களும் அப்பாவும் எப்போதும் சண்டை போடும்போதே அவர் எப்போதுமே உங்க பழசை குத்தி காட்டுவாரு. அது என்ன? சரி, இப்போ நான் என்ன பண்ணுங்கிறேன்? இந்த ஆஃபரை நீ அக்செப்ட் பண்ணாத.